நீங்க கேட்கணும். இப்போ பல்வேறு பக்கம் நீங்க தொகுதியில போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு. இப்போ செங்கல்பட்டு தொகுதி வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழ்நாடு முழுவதும் இந்த இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்குன்னா கண்டிப்பா செங்கல்பேட்டு, அதாவது தமிழ்நாட்டிலே இவ்வளவு முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கண்ணால பார்க்க போறேன். தம்பி கஜா அவர்கள் வந்து இந்த பகுதியில் ரொம்ப ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் நின்று மக்களுக்காக போராடக்கூடியவர். ஸோ கண்டிப்பாக செங்கல்பேட்டில் நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டுருக்கேன். அது வந்து இப்போது வந்து தேர்தல் அறிவித்த பிறகு இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் தவிர, கடந்த 1.5 வருஷமாக பொதுவாகவே தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த 1.5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த மாற்றம், அந்த ஒரு எழுச்சி வந்து இப்போது இந்த பிரச்சாரத்தை நோக்கி போகிற இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. மக்கள் மத்தியில் அதிருப்தி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன வார்த்தைன்னு தான் சொல்லலாம். ரொம்ப கோபமாகவே இருக்காங்க. ஏன்னா முதல் முறையாக நினைக்கிறேன் நம்மளுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணாத ஒரு ஆட்சி காலம் வந்து இந்த கடந்த 5 வருஷமான ஆட்சி காலம்தான். மக்கள்கிட்ட கேட்டால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும், ஒரு லைவ்லிஹுட்டுக்கும் இல்லை, விலைவாசிக்கும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை, முதியோருக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. அவங்களுடைய வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு வீணான ஒரு ஆட்சி வந்து மக்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நல்லாவே வந்துருச்சு.